ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்க்குற 2 ஆம்பிளிஃபையர் வித் ஃபுல் பேக்கேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஆம்பிளிஃபையர் தான். ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அனலாக் ஆம்பிளிஃபையரு, கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடியை சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரு. இதுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 10 இன்ச் சப்வூஃபரும் 6 இன்ச்சில் கிராஸ் பாக்ஸ், ஒன்லி கிராஸ் பாக்ஸ் போட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஊஃபரும், அதே மாதிரி சரவுண்ட் சென்டருக்கு ஃபுல் ரேஞ்சும் கொடுக்குறோம். பிளாஸ்டர் மேக்கில் நம்ம ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ரெகுலராக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது சப்வூஃபர்னு வந்து பார்த்தோம்னா மேக்னெட்ஸ் பிராண்டில் டபுள் மேக்னெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல் பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்ன ப்ரைஸ் அதுன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ தாராளமாக அந்த பட்ஜெட்டில் ரெடி பண்ணி தரலாம். அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பட்ஜெட் சொல்லி நம்மகிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன கஸ்டமைஸ் பேனலில் பண்ணணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பட்ஜெட் சொல்கிறீங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உள்ளே இருக்கிற பொருட்கள் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு என்ன மெட்டீரியல் வருமோ அதை தான் நம்ம போட்டு பண்ண முடியும். அதுக்குண்டான வேலைகள் தான் நம்ம பண்ணித்தர முடியும். இது கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு 5000 1500 ஆம்பிளிஃபையர் நீங்கள் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அதில் என்ன வேலை நம்மளால் பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அதுதான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன ப்ராஃபிட்டில் நம்ம சிம்பிளாக எவ்வளோ இதாக முடிக்க முடியுமோ அவ்வளோதான் முடிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வைஸும் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த ஆம்பிளிஃபையர் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேனுவல் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 மேனுவல் ஆம்பிளிஃபையர் தான். இதில் வந்து உங்களுக்கு இன்புட் செலக்ட் சுவிட்சு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி எல்இடி ஆன் ஆஃப் மட்டும் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இது சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரீக்வன்சிக்கான கண்ட்ரோல், சென்டருக்கான கண்ட்ரோல், சரௌண்டுக்கான கண்ட்ரோல், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான பேஸ் டபுள், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ இப்படி தான் நம்ம இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு 5.1 இன்புட் கிடையாது. நான் அதையும் சொல்லிடுறேன். ஸோ நம்ம பட்ஜெட் வைஸில் பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் குறைச்சா தான் நம்மளுக்கு உண்டான ப்ராஃபிட் நமக்கு நிற்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 5.1 இன்புட் செலக்டர் கொடுக்கல. ஆக்ஸ் 1 மட்டும் உங்களுக்கு வேலை செய்யும். அது உங்களுக்கு யூஎஸ்பியில் இருக்கிற ஆக்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே ஆக்ஸ்ன்னு மாற்றும் போது பின்னாடி நீங்கள் டிவியோ இல்லை டிடிஹெச்சோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்போட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்போட இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இதுதான். ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துட்டோம்னா 24024 உங்களுக்கு ஒரு 6 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பேன். பவர் சப்ளை ரெக்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா 5050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டரும் 6 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து கணேஷ் ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பவர் ஆம்ப்னு வந்து பார்த்தோம்னா 7265 உங்களுக்கு 2 டிரான்சிஸ்டர் மோனோவும் உங்களுக்கு வந்துடும். சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் போட்டால் மோனோ போர்டு வந்துடும் உங்களுக்கு. லெஃப்ட் ரைட் சரௌண்ட் எல்லாத்துக்கும் 7265 வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஒயரிங் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்க கிடையாது. ஸ்டீரியோ கண்ட்ரோல் தான் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டோம்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம மிச்சம் பண்ணால் தான் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்ம ரெடி பண்ணி தர முடியும். ஸோ நீங்கள் பட்ஜெட்டும் கம்மியாக கொடுத்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னால் முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு டால்பி டிடியை சப்போர்ட் பண்ணி வேணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ஆட் ஆகும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு விஎம் மீட்ரு போட்டு 6500 வரும் உங்களுக்கு. விஎம் மீட்ரு இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6000 வரும். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் டால்பி டிடியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6500 ப்ளஸ் ஒரு 3000 உங்களுக்கு ஆட் ஆகும். 9500 வரும் உங்களுக்கு டால்பி டிடியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, FT003 யூஸ் பண்ணுற மாதிரி. இதே நீங்கள் ரஸ் பாக்ஸ் வச்சு கேட்டிங்கன்னா ஒரு 1800 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர்னு எடுத்துட்டோம்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 13500 நான் சொல்லி போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி சப்வூஃபர் சேம் இதை தான் 10 இன்ச் தான் வரும். ஸ்பீக்கர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சில் வரும். அதே மாதிரி இந்த கேபினெட் சைஸு எல்லாமே மாறும் உங்களுக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2050 போட்டு கொடுப்போம். நம்ம இதில் வந்து 7265 ப்ளஸ் 2 டிரான்சிஸ்டர் போட்டு கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2050 ப்ளஸ் 2 டிரான்சிஸ்டர் வரும் மார்க்கெட் போர்டு. அது மட்டும் இல்லாமல் கேபினெட் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக வந்துடும்.
அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,500 வரும். அதிலே டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 16,500 வரும். அதுதான் நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுறது போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் 10 இன்ச் சப்வூஃபரும் வரும். 16,500 வரும். ஸோ இந்த பேக்கேஜோட ப்ரைஸ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 வரும். நீங்கள் ஆம்பு மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா டால்பி டிடிஎஸோட உங்களுக்கு ஒரு 10 ரூபா வந்துடும். இந்த டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபுல் பேக்கேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20,000 வரும் உங்களுக்கு. 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் 10 இன்ச் சப்வூஃபரும் நம்ம கொடுத்துருவோம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இதுதான். ஃப்ரண்ட்டில் வந்து அக்ரலிக் பேனல் வந்துடும். அதே மாதிரி ரிமோட் கிட்கான டிஸ்பிளே, யூஎஸ்பிக்கான டிஸ்பிளே, அடுத்து விஎம் மீட்டர்னு வந்துடும். இண்டியன் வந்து பார்த்தோம்னா 24024 உங்களுக்கு 7 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்தது 10,000 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். 7265 2 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்பீக்கர் டிலே ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்காக FT003 யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளே காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பட்ஜெட் கொடுக்குறீங்களோ அதுக்குண்டான மெட்டீரியல் கண்டிப்பாக இருக்கும். நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்குண்டான வேலைகளும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் நம்ம டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடலாம். ஃபோட்டோ வீடியோ மேக்ஸிமம் நான் இதிலே காட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா நம்ம அதனோட ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லிடலாம். நான் ஏன் ப்ரைஸ் டீட்டெயில் இதிலே சொல்கிறேன்னா, ஸோ நிறைய பேர் எந்த ஆம்பிளிஃபயர்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு கேட்குறீங்க. அதனால தான் நான் இதில் வந்து ப்ரைஸ் டீட்டெயிலோடு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே. ஸோ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக நம்மளே காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.